மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான சென்னாகுனி இட்லி பொடி எப்படி செய்து காமிக்கிறேன் வாங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சென்னாகுனி எடுத்து வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உடைச்ச கடலை 150 கிராம், கடலை பருப்பு 100 கிராம், உளுந்து 50 கிராம், 10 காஞ்ச மிளகாய், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை சேர்க்கலை, ஏன்னா சென்னாகுனியோட சுவையும் தன்மையும் மாறிடும், அதனால தாங்க நான் சேர்க்கலை, நீங்களும் சேர்க்க வேண்டாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதில் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் கடாய் வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றாம எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? கடாய் சூடாகிடுச்சுங்க. ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு உளுந்து ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை பருப்பு உளுந்து நல்லா வறுந்துருச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாம். கடையில் இருந்ததை தட்டில் கொட்டி வச்சுங்க. மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் 3 ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ தட்டில் கொட்டிக்கலாம். உடச்சகளை கொட்டி இதை சும்மா கொஞ்ச நேரம் வறுத்தாச்சுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் வறுத்தாச்சு. எடுத்து போய் ஆறட்டும். எல்லாத்தையும் வறுத்து தட்டில் கொட்டியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். வாங்க, ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். ஜாரில் கொட்டியாச்சு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை லைட்டாக அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சென்னாகுனி போட்டு ஃபைனலாக அரைச்சிக்கலாம். லைட்டாக அரைச்சி எடுத்தாந்தாச்சு. இப்போ சென்னாகுனி போட்டுக்கலாம். பாருங்கள், சென்னாகுனி கொட்டியாச்சு. ஃபைனலாக அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க, ஃபைனலாக அரைச்சாந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். பிளேட்டில் கொட்டியாச்சு. சுவையான சென்னாகுனி இட்லி பொடி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.